foodies, welcome to Easy Indian Recipes 1K. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான லோபியா கிரேவி தான் பார்க்க போறோம். இது லோபியாங்கிறது தமிழ்ல அந்த தட்டப்பயிரை சொல்வா இல்லையா, நம்ம நோம்படைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதில் நான் ஒயிட் கலர் எடுத்துட்டு இருக்கேன். அதை நான் ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா 2 வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வேக வச்சு எடுத்து இந்த லோபியாவை நான் நல்லா கொஞ்சமாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து நான் மேஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த கிரேவி எப்படி பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். இது சப்பாத்தி, நான், ரோட்டி, ருமாலி ரோட்டி எதோட வேணாலும் இது சூப்பராக நமக்கு நல்ல பெஸ்ட் காம்போவாக இருக்கும். நான் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் புரிஞ்சாச்சு. இப்போ இந்த ஆனியன் அரைச்சிருக்கோம் இல்லையா, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்லா வதங்கணும். இந்த ஆனியனோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். வதக்கி அரைச்சிட்டு அது பண்ணுறது வந்து ஒரு விதமான ஃப்ளேவர்னால், இந்த ராவாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வதக்குறோம் இல்லையா, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அது. இப்போ இது நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம இதில் வெறும் சிம்பிள் மசாலா தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக அம்ச்சூர் பவுடர், அப்புறம் கசூரி மேத்தி, நம்மளோட ரெகுலர் சவுத் இண்டியன் சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த லோபியா, அப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிற இந்த லோபியா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான ஜலம் சேர்த்துடலாம். நம்மளோட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜலம் சேர்த்துக்கணும். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜலம் சேர்த்துட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துப்பேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி லோபியா வேக வைக்கிறதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இந்த கிரேவி வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்மளோட சிம்பிள் லோபியா கிரேவி ரெடி ஆகிடுது. இதில் வந்து ஆலும் போடலாம், வேறு வெஜிடபிள்ஸும் போட்டும் நீங்கள் பண்ணலாம். அப்போ இந்த லோபியாவோட குவான்டிட்டி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்போது பேலன்ஸ்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வேறு எந்த வெஜிடபிளும் போடலை. இந்த வெங்காயம் நான் ஜஸ்ட் அப்படியே ராவாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வதக்கினதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.